அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விப்ரஜேஷ் பேசுகிறேன். ஆட்டோ ட்ரெண்ட் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நான் இருக்கிறது சந்திரா ஹியூண்டே கோயம்புத்தூர் கார் ஷோரூமில் புதிய i20 ப்ரீமியம் ஹேட்ச்பேக் ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ உள்ளே போகலாமா? இது ஃப்ரெண்ட்ஸ் புதிய ஹியூண்டே கிரெட்டா டெமோ வண்டின்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக ஆக்சரிஸ் எல்லாம் ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் ஆஃப்கோர்ஸ் வாசல்லே ஹியூண்டே ஆரா காம்பேக்ட் செடான் நிற்கிது. ஷோரூம் நல்லா பெருசாக ஆடம்பரமாக இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹியூண்டே i20. ஸோ இதுதான் இன்னத்தைய ஸ்டார். நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பண்ண போகிறது டாப் அண்ட் ஆஸ்டா ஆப்ஷனல் வேரியண்ட். பட் இது பேசிக் மேக்னா வேரியண்ட். இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு குயிக்காக ஓவர் வியூ பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹியூண்டே i20 ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லான மாடலாக இருந்திருக்கு. இப்போது இந்த தேர்ட் ஜென்ரேஷன் ஹியூண்டே i20 ரொம்பவே ஷார்ப்பாக டிசைன் பண்ணியிருக்காங்க. கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் டிசைனாக இருக்குது. ஃப்ரண்ட்டில் இன்னும் பெரிய ஹெக்ஸகனல்கள் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பேசிக் மாடலையும் கூட நிறையா ஷார்ப் டீட்டெயிலிங்ஸ் இருக்குது. இன்றைக்கி நம்ம தரோவாக இந்த ஹியூண்டே i20 எப்படி டிரைவிங்க்கு இருக்குது, அதுவும் ஆட்டோமேட்டிக் வேரியண்ட் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிசைனை பற்றி பேச போனால் பேசிக் மாடலும் டாப் அண்ட் மாடலும் ஆல்மோஸ்ட் சேம் தான். பட் இருந்தாலும் பேசிக் மாடலில் ஹாலோஜன் ஹெட்லாம்ஸ் தான் வருது. ஹாலோஜன் ஃபாக் லாம்ப்ஸ் ஸ்டாண்டர்டாகவே வந்துடுது. கூடவே எல்இடி டிஆர்எல்ஸும் வந்துடுது. ஃப்ரண்ட்டு ரொம்பவே ஷார்ப்பாக ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குது. சைடில் பார்த்தீங்கன்னா கூட இது பேசிக் மாடல்னாலுமே ரொம்பவே அட்ராக்டிவாக தான் இருக்குது. எந்த விதத்துலையும் எந்த ஒரு காஸ்ட் கட்டிங் மாதிரி எந்த ஒரு மிஸ்ஸிங் அந்த மாதிரி எந்த ஒரு ஃபீச்சரும் இல்லை. 15 இன்ச் ஸ்டீல் வீல்ஸ் தான். பட் இருந்தாலுமே அலாய் மாதிரியே வீல் கவர் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது பேசிக் மாடல்னாலுமே பாடி கலர் டோர் ஹேண்டில்ஸ், பாடி கலர் ORVMஸும் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா டோர் ஹேண்டில்ஸ் வழக்கமாக பேசிக் மாடலில் பிளாக் கலரில் வரும். பட் இந்த வண்டியில் அப்படி கிடையாது. என்னென்னா ORVMஸில் டர்ன் இண்டிகேட்டர்ஸ் வரதில்லை, ஃபெண்டர்ஸில் தான் வருது இந்த பேசிக் மாடலில் மட்டும். பேக் சைடு வந்தீங்கன்னா ஹியூண்டே i20 ரொம்பவே யூனிக்காக இருக்குது. இந்த மாதிரி எந்த வண்டியும் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. 2 Z ஷேப்ட் டெயில் லேம்ப்ஸ் வருது. டாப் அண்ட் வேரியன்ட்ஸில் எல்இடி டெயில் லேம்ப்ஸ் வருது. பட் இந்த மேக்னா வேரியண்ட்டில் எல்இடி கிடையாது. பட் அப்படி இருந்தாலுமே இந்த 2 டெயில் லேம்ப்ஸுமே ரெட் ஸ்ட்ரிப் மூலமாக கனெக்டடாக இருக்குது. ரொம்பவே எக்ஸ்பென்சிவான கார்களை ஞாபகப்படுத்துது. அண்ட் ஆஃப்கோர்ஸ் ஃப்ரண்ட்லேயும் சரி பேக்லேயும் சரி கிளாசி பிளாக் பம்பர் அப்ளிக் இருக்குது. ஸ்பிளிட்டர் போல டிசைன் கொடுத்துருக்கிறது ரொம்பவே ஸ்போர்ட்டியாக இருக்குது. ஆஃப்கோர்ஸ் இந்த புதிய i20 பழைய i20 விட சைஸ் ஜாஸ்தி. ஸோ அதனால் கண்டிப்பாக ஸ்பேஸ் மற்றும் கெப்பாசிட்டி ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஸோ பேசிக் மாடலே இவ்வளோ யூனிக்கான டிசைன், நல்ல ப்ரொபோர்ஷன்ஸ் அண்ட் ஒரு குட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ உள்ளே போய் ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்ப்போம். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இருக்கிறது i20யோட பேசிக் வேரியண்ட், அதாவது மேக்னா வேரியண்ட்டு. ஸோ பேசிக் மாடலாக இருந்தாலுமே நிறையா ஃபீச்சர்ஸ் ஸ்டாண்டர்டாகவே கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவே சர்ப்ரைசிங்காக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா ஆடியோ சிஸ்டம் இருக்குது இந்த பேசிக் மாடலையும். இந்த மாதிரி கேட்டகரி ப்ரீமியம் ஹேட்ச்பேக்ஸில் பேசிக் மாடலையும் ஆடியோ சிஸ்டம் வர்றது ரொம்பவே ஒரு சர்ப்ரைசிங்கான விஷயம் தான். அதை தவிர என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டீரிங் வீல் ஆஃப்கோர்ஸ் கிரெட்டாவோட டிசைன் மாதிரியே தான் இருக்குது. ஸோ இதுவும் ரொம்ப ஒரு ப்ரீமியம் டச், சில்வர் ஃபினிஷ், ஓவரால் நல்ல எல்லாமே ப்ரீமியமான லுக்கு, ப்ரீமியமான ஃபீல் இருக்கிறதுக்காக எல்லா மெட்டீரியல் குவாலிட்டியும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. மெட்டீரியல்லாம் ரொம்பவே தேர்ந்தெடுத்து சூஸ் பண்ணி தான் போட்டிருக்காங்க வண்டியில். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த ஏசி கண்ட்ரோல்ஸோட இந்த பட்டன்ஸ், இந்த சுவிட்சஸ் கூட ரொம்பவே நல்ல ஹை குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்கிற எல்லா பட்டன்ஸுமே ரொம்பவே சாஃப்ட் டு டச், ரொம்பவே ப்ரீமியம் ஃபீல் கொடுக்குது. அதுவும் இல்லாமல் டேஷ்போர்டோட டெக்ஸ்சர் பார்த்தீங்கன்னாலே ரொம்பவே நல்ல சூப்பரான ஒரு அருமையான ஒரு கிராஸ் டெக்ஸ்சர் மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது. சாஃப்ட் கிடையாது, பட் இருந்தாலுமே ஒரு நல்ல ப்ரீமியம் ஃபீல் கொடுக்குது. சீட்ஸ் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் சீட்ஸை பார்த்தாலே தெரியுது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. சைடு போல்ஸ்ட்ரிங் ரொம்பவே நல்லாவே இருக்குது. ஸோ ஓவரால் நீங்கள் ரொம்பவே ஸ்பிரிட்டடாக ஓட்டணும் அப்படின்னு நினச்சிங்கனாலுமே நிறைய சப்போர்ட் கொடுக்கும். ஹெட்ரெஸ்ட்ஸ் அட்ஜஸ்டபிள், அஃப்கோர்ஸ் ஃப்ரண்ட் சீட்ஸ்க்கு மட்டும்தான். அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த பேசிக் மாடல்லையுமே ஒரு சென்டர் ஆம்ரெஸ்ட் வருது. இது அஃப்கோர்ஸ் அட்ஜஸ்டபிள் கிடையாது, பட் இருந்தாலுமே சாஃப்ட் நல்லா இருக்குது. சப்போர்ட் ரொம்பவே நல்லா இருக்குது. ஓப்பன் பண்ணிங்கன்னா சின்ன ஒரு லெவல் ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் கிடைக்குது உள்ள. ஸோ இது ஒரு சர்ப்ரைசிங்கான ஃபீச்சர் இந்த பேசிக் மாடலில். இப்போது அதை தவிர ஆக்சுவல் ஃபீச்சர்ஸை பார்த்தீங்கன்னா இது பேசிக் மாடலுங்கிறதுனால ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்ஸ் அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எதுவும் வரது கிடையாது. ஆடியோ சிஸ்டம் ஆஃப்கோர்ஸ் வருது. 2 ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர்ஸும் வந்துடுது இந்த வண்டியில். ஸோ ஓவரால் நல்ல ஒரு வேல்யூ ஃபார் மணியாக இருக்குது. அதுவும் இல்லாமல் ஆல் 4 பவர் விண்டோஸ் வித் எலக்ட்ரானிக் அட்ஜஸ்ட்மெண்ட் ORVMs, அதாவது வெளி மிரரை எலக்ட்ரானிக் மூலமாகவே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற ஆப்ஷன்ஸும் இருக்குது. பேசிக் மாடலில் இவ்வளோ ஃபீச்சர் கொடுக்கறது ரொம்பவே அதிசயம், ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான விஷயம். ஸோ இதுதான் பேசிக் மாடலோட ஓவர் வியூ. ஃபீச்சர்ஸை பொறுத்தவரை ஸ்பேஸ் ரொம்பவே நல்லாயிருக்கு. டேஷ்போர்டு க்ளவ் பாக்ஸ் திறந்து பார்த்தீங்கன்னா அதுவும் ரொம்பவே நிறைய ஸ்பேஸ் இருக்குது. பத்தாதுக்கு கூலிங் ஆப்ஷனும் இருக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் எல்லா டோர்லையுமே நீங்கள் ஈஸியாக 1 லிட்டர் பாட்டில்ஸ் வச்சுக்கலாம். இந்த டே நைட் ஸ்விட்ச் இருக்குது IRVMல, இந்த பேசிக் மாடலையும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சன்வைசரில் பேசஞ்சர் சைடில் ஒரு வேனிட்டி மிரரும் வருது. மேலே ஒரு சன்கிளாஸ் ஹோல்டரும் வருது. ஸோ டக்குன்னு பார்க்கும்போது ஓவரால் எல்லா ஃபீச்சர்ஸுமே இதுலேயே அடங்கிருச்சு. பேசிக் மாடல்லே தேவையான அத்தியாவசியமான எல்லா ஃபீச்சர்ஸும் வந்துருச்சு. அஃப்கோர்ஸ் சேஃப்டி ஃபீச்சர்ஸ்னு பொறுத்தவரை இந்த காலகட்டத்தில் 2 ஏர் பேக்ஸ், ABS, EBD, இன்ஜின் இமோபிளைசர், ப்ரீடென்ஷனர் எக்விப் சீட் பெல்ட்ஸ் எல்லாமே ஸ்டாண்டர்டாக வந்துடுது எல்லா வண்டிலையும். ஸோ இந்த வண்டிலையும் அதே மாதிரி தான்.
ஸோ சேஃப்டி பொறுத்தவரை கூட ரொம்பவே நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். டாப் அண்ட் மாடல்ஸில் மட்டும்தான் 6 ஏர்பேக்ஸ் வருது. ஸோ டாப் அண்ட் மாடல் எப்படி இருக்குங்கிறத நம்ம வந்து டெஸ்ட் ட்ரைவ் போகும்போது பார்ப்போம். இப்போது இதுதான் ஓவரால் இன்டீரியர் லேஅவுட் பேசிக் மாடலோடது. ஸோ இந்த லேஅவுட் தான் மோஸ்ட் ப்ராபப்ளி டாப் அண்ட் மாடலுக்கும் கேரி ஃபார்வர்ட் ஆகும். வித் அஃப்கோர்ஸ் ஃபியூ இம்ப்ரூவ்மெண்ட்ஸ், கொஞ்சம் மெட்டீரியல் குவாலிட்டி இதெல்லாம் இம்ப்ரூவ் ஆகி தான் வரும். ஸோ இப்போ நம்ம டக்குன்னு பேக் சீட்டுக்கு போய் அது எப்படி இருக்குன்னு ஒரு பார்வை பார்த்துருவோம். ஸோ எஸ், இப்போ பேக் சீட்டுக்கு வந்தாச்சு. பேக் சீட்லேருந்து இதுதான் பேசிக் மேக்னா வேரியண்ட் i20யோட டேஷ்போர்டு வியூ. பேசிக் மாடலில் கூட இவ்வளோ நல்லா இருக்க முடியுங்கிறது இப்போ தான் நம்ம பார்க்குறோம். வேறு எந்த வண்டிலையும் பேசிக் மாடலில் இவ்வளோ நல்லா இருக்காது. ஓவரால் இன்டீரியர்ஸ் ஏதோ ஒன்று காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க. பட் i20ல் அது அப்படி கிடையாது. பேசிக் மாடலையும் ரொம்பவே சூப்பராக தான் இருக்குது. பேசிக் மாடல்லையும் ரொம்பவே ஷாக் கொடுக்குற ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் ரியர் ஏசி வென்ட்ஸ். ரியர் ஏசி வென்ட்ஸுங்கிறது இந்த கேட்டகரியிலேயே பொதுவாக டாப் அண்ட் வேரியன்ட்ஸில் மட்டும்தான் வரும், காம்பேக்ட் எஸ்யூவிஸ்ன்னு எடுத்தாலுமே. பட் i20ல் பேசிக் மாடல் இந்த மேக்னா வேரியண்ட்லேருந்தே பேக் சீட்டுக்கும் ஏசி வென்ட்ஸ் ஸ்டாண்டர்டாக வருது. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்மார்ட் யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட்டும் வருது வித் ஃபோன் ஹோல்டர். ஸோ இவ்வளோ டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, இவ்வளோ அட்டென்ஷன் டு டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. கஸ்டமருக்கு எது வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கும், எப்படி வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குங்கிறதுக்கு எல்லாமே யோசிச்சு தான் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கு. ஓவரால் தாட் ப்ராசஸ், ஓவரால் எக்ஸிக்யூஷனுமே ரொம்ப நல்லாயிருக்கு. ஸ்பேஸ் பொறுத்தவரை அஃப்கோர்ஸ் பார்த்தீங்கன்னா தாராளமான ஸ்பேஸ் இருக்குது. என் ஹைட் வந்து 5 அடி 11 அங்குலம். ஸோ டிரைவர் சீட்டை என் ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். அப்படி இருந்துமே எனக்கு இவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது, ரொம்பவே சர்ப்ரைசிங்கான விஷயம். ஸோ ரொம்பவே தாராளமாக கம்ஃபர்டபுளாக லாங் டிரைவ்ஸ் எல்லாமே போகலாம். ஸோ எந்த ஒரு கவலையும் இல்லை. பேக் சீட் ஆங்கிளும் ரொம்ப நல்லாயிருக்கு. தாய் சப்போர்ட் ரொம்பவே நல்லாயிருக்கு. அஃப்கோர்ஸ் இது பேசிக் மாடலோட ஃபேப்ரிக் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டிசைன் தான். டாப் அண்ட் மாடல்ஸில் ஃபேப்ரிக்கோட டிசைன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஆகும், கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும் இதை விட குவாலிட்டி. அண்ட் டாப் அண்ட் மாடல்ஸில் பேக் சீட்டுக்கு ஹைட் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட்ஸும் வந்துடும். ஸோ டாப் அண்ட் மாடல் எப்படி இருக்குன்னு இப்போ போய் பார்ப்போம். டெஸ்ட் டிரைவுக்கு போகலாமா? இதுதான் கைஸ் நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பண்ண போகிற i20 DCT ஆட்டோமேட்டிக் ஆஸ்டா ஆப்ஷன் வேரியண்ட். இதுதான் இருக்கிறதுலையே டாப் மோஸ்ட் வேரியண்ட் Hyundai i20 ரேஞ்சில். அது மட்டும் இல்லாமல் இவங்க டெமோ வண்டிக்கு ரொம்பவே ஆக்சரிஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. க்ரோம் ஆக்சரிஸ் பார்த்தீங்கன்னா நிறையாவே இருக்குது. பலன்னு கொஞ்சம் ரொம்ப ஃபேன்சியாக இருக்குது. எனக்கு க்ரோம் பெரிய விருப்பம் இல்லை, பட் அப்படி இருந்தாலுமே வண்டி நல்லாவே இருக்குது. அஃப்கோர்ஸ் இந்த டாப் அண்ட் வேரியண்ட்டில் LED ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் வந்துடுது. அண்ட் கிரில்லே டர்போ பேட்ஜிங்கும் வந்துடுது. சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 16 இன்ச் அலாய் வீல்ஸ் ஆஸ்டா மற்றும் ஆஸ்டா ஆப்ஷனல் வேரியண்ட்ஸில் வந்துடுது. ரொம்பவே ஃபங்கியான டிசைனாக தான் இருக்குது. சைட்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய க்ரோம் ஃபிட்டிங்ஸ் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் ஓவராக தான் இருக்குது, பட் இருந்தாலும் பரவாயில்ல. வண்டி ஓவரால் பார்க்கும்போது நல்லா இருக்குது. பேக் சைடு நோக்கி வந்து பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் முன்ன சொன்ன மாதிரியே LED டைல் லேம்ப்ஸ் வருது அண்ட் ரிவர்ஸ் பார்க்கிங் கேமராவும் வருது. கூடவே ஆஸ்டா வேரியண்ட்லேருந்து ரியர் வைப்பர் வாஷர் டீஃபாகரும் வந்துடுது. இப்போ நம்ம இந்த வண்டிக்குள்ளே போய் பார்ப்போம். ஹாய், இப்போ நான் i20 DCT ஆட்டோமேட்டிக் டாப் அண்ட் ஆஸ்டா ஆப்ஷனல் வேரியண்ட்டுக்குள்ளே வந்துட்டேன். ஸோ ஆஸ் யூ கேன் சி யாருமே இல்லை வண்டியில். ஸோ கொஞ்சம் ஃப்ரீயாக பேசலாம். என்னென்னா இப்போ மேக்னா வேரியண்ட் ஆல்ரெடி பார்த்தீங்க. ஸோ ஓவரால் இன்டீரியர் லேஅவுட் அதே தான். ஸோ எந்த ஒரு பெரிய வித்தியாசமும் இல்லை. பட் என்னென்னா இதில் வந்து 10.25 இன்ச் டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டராக வருது. இது வந்து ஒரு அனலாக் சிஸ்டமாக இல்லாமல் ஃபுல்லி டிஜிட்டல் சிஸ்டமாக இருக்குது. ஸோ இதை ஆன் பண்ணால் தான் டிஸ்பிளே தெரியும். அது தவிர என்னென்னு பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல், பெரிய சன் ரூஃப். இந்த ரூஃபில் பார்த்தீங்கன்னா சன் ரூஃப் இருக்கும். ஸோ இந்த சன் ரூஃபும் வந்துடுது. ப்ரீமியம் ஹேட்ச்பேக்ஸில் ஹோண்டா ஜாஸ் தான் ஃபஸ்ட்டு சன் ரூஃப் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இப்போது வந்து i20லையும் சன் ரூஃப் வந்துருச்சு. ஸோ அதை தவிர மீதி ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்ஸ் இருக்குது. இது வந்து DCTங்கிறதுனால லெதர் ஃபினிஷ் சீட்ஸும் வருது, லெதர் அப்போல்சியும் வருது. ஸோ லெதர்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லி லெதர் கிடையாது, இது ஒரு ஆர்டிஃபிஷியல் லெதர் தான். பட் இருந்தாலும் லெதர் மாதிரியே ஒரு நல்ல ஃபீல் கொடுக்குது, நல்லாவே இருக்குது. தென் அதை தவிர மீதி ஃபீச்சர்ஸ் என்ன சொல்ல போனால் ஒயர்லெஸ் சார்ஜர் இருக்குது. இந்த சென்டர் கன்சோலில் ஏசி யூனிட்டுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் சார்ஜிங் இருக்குது. அது தவிர அஃப்கோர்ஸ் இது வந்து 7 ஸ்பீட் டியூவல் கிளச் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன். ஸோ இருக்கிறதுலேயே அட்வான்ஸ்டான ஒரு ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் சொல்லலாம். டார்க் கன்வெர்ட்டர் கிடையாது, AMT கிடையாது, CVTயும் கிடையாது. இது ஒரு DCT. ஸோ 2 கிளச்சஸ் இருக்கும் இதில், டியூவல் கிளச்சு. இதனால் என்னென்னா அடிஷ்னலாக இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டராக கியர் சேஞ்ச் ஆகும், ஸ்மூதராகவும் இருக்கும். ஸோ இப்போ எப்படி இருக்குங்கிறத ஓட்டி பார்ப்போம். இப்போ நான் கம்ஃபர்டபுளாக அந்த டிரைவர் சீட்டில் செட் ஆகிட்டேன். ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. மிட் வேரியண்ட் அதாவது செகண்ட் ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட்லேருந்தே டிரைவர் சீட் ஹைட் அட்ஜஸ்ட் வருது. இன்னொன்று ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட்லேருந்தே டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் 8 இன்ச் தான் வரும், பட் இருந்தாலும் டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் வருது. ஆனால் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரும் மிட் லெவல் வேரியண்ட்லேருந்தே ஸ்டாண்டர்டாக வருது. ஸோ இப்போ நம்ம டிரைவ் ஃபீல் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். எஸ் நண்பர்களே, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் வண்டி. இங்கே கொஞ்சம் தூரம் ரேஸ் கோர்ஸ் வரைக்கும் வந்தேன். ஸோ இப்போது ப்ராப்பராக ஒரு குவைட்டான ஏரியாவில் ஸ்டார்ட் பண்ணி ஓவரால் NVH வைப்ரேஷன் நாய்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது 3 சிலிண்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின். ஸோ 3 சிலிண்டரோட நாய்ஸ் இருக்கா இல்லையாங்கிறத ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ ஹுண்டாயோட இன்ஜின் என்றைக்குமே ரொம்பவே ரீஃபைண்டாக சைலண்டாக இருந்திருக்கு. ஸோ இது ஒரு பெரிய சர்ப்ரைஸாக இருக்க போகிறது கிடையாது. பட் இருந்தாலும் லெட்ஸ் ஸ்டார்ட்.
ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த மீட்டர் டயல்ஸ் அப்படியே ஒரு ஃபுல் சர்வ் பண்ணிட்டு போகுது. ஸோ ரொம்ப நல்லா இருக்குது. NVH பொறுத்த வரைக்கும் ஏசி ஆஃப் பண்ணிட்டு அட்ஜஸ்ட் பண்ணலாம். 3 சிலிண்டர் இன்ஜின் மாதிரியே தெரியாது, ரொம்பவே சைலண்டாக ரொம்பவே ரீஃபைண்டாக இருக்குது. ஒரு துளி இன்ஜின் நாய்ஸ் கூட உள்ளே வரல. பெடல்ஸில் மட்டும் சின்னதாக லைட்டாக ஒரு வைப்ரேஷன் வருது. பட் அது தேவை, கொஞ்சம் அந்த பல்சிங் இருக்கணும். என்ஜின் ஆன் இருக்கா இல்லையாங்கிறது தெரியணும். ஸோ அதுக்காக அந்த பல்சிங் இருக்குது. மற்றபடி எந்த விதமான வைப்ரேஷன் நாய்ஸ் எதுவுமே வரல. இப்போ இந்த டிரான்ஸ்மிஷன் லிவரை ஆல் ஓவராக ட்ரைவுக்கு சேஞ்ச் பண்ணுறேன் அண்ட் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ இனிஷியல் ஃபீல், எஸ் அஃப்கோர்ஸ் இது ஒரு டர்போ பெட்ரோல் இன்ஜின். 120 bhp பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது, 120 PS. ஸோ அந்த 120 PS அப்படி ஃபீல் ஆகுது, நல்லாவே ஃபீல் ஆகுது. எந்த விதத்துலையும் எந்த ஒரு லேகோ எதுவும் பெருசாக ஃபீல் ஆகலை. இது ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் தாங்கிறதுனாலுமே என்ன சொல்கிறது, அந்த ஒரு ஷிஃப்ட், அந்த லேக் வழக்கமாக இந்த ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன்ஸுக்கு இருக்கிற லேக் எதுவுமே இல்லை. யூட்டன் அடிக்கும்போது கூட அந்த ஸ்டீரிங் ஃபீல் நல்லா இருக்குது, சாஃப்டாக இருக்குது, ஈஸி டு டிரைவ். டு பி ஃப்ராங்க் ரொம்பவே ஈஸி டு டிரைவ். வெல், ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருக்குது ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன். ஃப்ளாட்டான ரோட்ஸில், இன்னும் நல்ல ஃப்ரீயான ரோட்ஸில் ஒரு அழுத்த எழுத்துனீங்கன்னா அப்படி ஒரு கிக் தரும். ஈஸியாக 80, 100, 120 எல்லாம் ஈஸியாக போகும். ஸோ அதனால் என்னென்னா ட்ரைவ் பண்ணும்போது கொஞ்சம் நீங்கள் அலர்ட்டாக தான் இருக்கணும். ஏன்னா இந்த வண்டி அசால்ட்டாக ஹை ஸ்பீட்ஸ் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்போது கொஞ்சம் பேக் ரோட்ஸுக்கு வருவோம். நம்ம கோயம்புத்தூர் ரேஸ் கோர்ஸில் கொஞ்சம் ரோட்ஸ் கரடம் ரோடாக தான் இருக்குது, கொஞ்சம் ஆவரேஜான ரோட்ஸ் தான். ஸோ இங்கே ஆக்சுவல் சிட்டி லைஃப்பில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுங்கிறத பார்ப்போம். இப்போ அதுக்காக ஏசி ஆன் பண்ணுறேன். ஸோ ஏசியோட கூலிங் பற்றி சொல்ல போனால் இது ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல். அஃப்கோர்ஸ் மிட் லெவல் வேரியண்ட்லேருந்தே ஆட்டோமேட்டிக் ஏசியும் வந்துடுது. ஸோ அதனால் என்னென்னா கூலிங் பற்றி கவலை இல்லை, ரொம்பவே கம்ஃபர்டபுளான ஒரு கேபின் ஆயிடுது. ஓவரால் இன்டீரியர் குவாலிட்டி, ரீஃபைன்மெண்ட்டு, ஸ்மூத்னஸ் எல்லாமே என்ன சொல்கிறது ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருக்குது. இந்த கேட்டகரியில் இது வரைக்கும் இவ்வளோ ஒரு ஸ்மூத்தான ஒரு பர்ஃபார்மன்ஸ், ஒரு ஹை பர்ஃபார்மன்ஸாக இருந்தாலுமே இவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கிறது இந்த வண்டி மட்டும்தான். ஸோ அஃப்கோர்ஸ் ஹுண்டாய் அதை பற்றி வேறு என்ன சொல்கிறது, ஹுண்டாய் நீங்கள் வண்டி வச்சுருந்தீங்கன்னா, நீங்கள் ஓட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது ஸ்டீரிங். எல்லா பெடல்ஸ், பட்டன்ஸ், லிவர்ஸ், கிளச் இல்லை இதில், பட் இருந்தாலுமே சொல்கிறேன், கிளச் இருக்கிற வண்டியிலையுமே அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ i20யும் அதே தான். என்ஜின்ஸ் நீங்கள் என்ன அழுத்தினாலும் பெருசாக நாய்ஸ் வரவே வராது, சும்மா லைட்டாக ஒரு உருன்னு ஒரு சவுண்ட் வரும், அவ்வளோதான். பட் அதுவே ஒரு 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 ப்ரீமியம் ஃபீல், அதுதான் அந்த டிரைவ் எக்ஸ்பீரியன்ஸில் ப்ரீமியம் ஃபீல் தர்றது ஹுண்டாய். ஸோ இப்போ ஓவரால் ஃபீச்சர்ஸை பற்றி பேச போனால் ரொம்பவே டே டு டே யூஸுக்கு ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்கும். இந்த வண்டியில் அஃப்கோர்ஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே எல்லாம் வருது. டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கலர்ஃபுல்லாக இருக்குது, கொஞ்சம் BMW இன்ஸ்பயர்ட் மாதிரி இருக்குது. பட் இருந்தாலும் நல்லா இருக்குது, எல்லா டீட்டெயில்ஸும் நீட்டாக நம்ம ஃபேஸ்க்கு கொண்டு வந்து கொடுத்துருது, நல்லா இருக்குது. தென் அது தவிர கன்வீனியன்ஸ் ஃபீச்சர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் சார்ஜிங். நீங்கள் ஒயர் எடுத்துகிட்டு அங்கே இங்கே சொருகி மாட்டி எல்லாம் பண்ணுறதுக்கு தேவையே இல்லை, நீங்கள் ஒயர்லெஸ் சார்ஜிங். பட் என்னென்னா உங்களோட ஃபோன் இந்த ஒயர்லெஸ் சார்ஜருக்கு கம்பேட்டபிளாக இருக்கணும். ஸோ அப்போ இந்த ஒயர்லெஸ் சார்ஜிங் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். அதை தவிர சேஃப்டிக்காக 6 ஏர்பேக்ஸ், ABS, EBD, இந்த என்ன சொல்கிறது டாப் அண்ட் ஆஸ்டா ஆப்ஷனல் வேரியன்ட்ஸில் மட்டும் எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம், ஹில் ஹோல்ட், ட்ராக்ஷன் கண்ட்ரோல் போல ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்துடுது. ஸோ சேஃப்டியும் கூட கவலை இல்லை என்ன கேட்டால். பழைய மாடல் விட ஓவரால் பில்ட் குவாலிட்டியும் சாலிடாக இருக்குது, கொஞ்சம் பெட்டராகவே நல்லாவே இருக்குது. அஃப்கோர்ஸ் இன்டீரியரும் நல்லா ரோபஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. அண்ட் கம்ஃபர்ட்டை பொறுத்தவரை ஃப்ரண்ட் சீட்டும் சரி, பேக் சீட்டும் சரி ரொம்பவே கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. இப்போது ஒரு பேட் ஸ்ட்ரெச்சுக்கு வருவோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா இதுதான் ரேஸ் கோர்ஸ் ஏரியா. முன்ன ரேஸ் கோர்ஸ் ரோட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது, பட் இப்போது அந்தளவுக்கு இல்லை, ரொம்பவே மோசமாயிருச்சு ரோட்ஸு. ஸோ இங்கே வந்து ஆக்சுவலாக இந்த i20 ஓட்டி பார்த்தா ஒரு ஓவரால் சிட்டி ஜட்ஜ்மெண்ட் எப்படிங்கிறது தெரியும், சிட்டியில் எப்படி இந்த i20 பெர்ஃபார்ம் பண்ணுதுங்கிறது தெரியும். இப்போ அஃப்கோர்ஸ் நீங்கள் பேக் சீட்லேருந்து பார்க்கும்போது நல்லாவே தெரியுது உங்களுக்கு இந்த டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், இந்த டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் எல்லாமே ஈஸி, கன்வீனியண்ட்டாக இருக்குது, மேலும் டிரைவர் ஃபோக்கஸ்டாக இருக்குது. ஸோ இது ரொம்பவே யூஸ் பண்ணுறதுக்கும் கன்வீனியண்ட்டாக இருக்கும், கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். அண்ட் அஃப்கோர்ஸ் எர்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் i20 இந்த கேட்டகரியிலேயே i20யும் பெலேனோ அண்ட் Volkswagen போலோ இந்த 3 வண்டியில் மட்டும்தான் டெலிஸ்கோபிக் அட்ஜஸ்டபிள் ஸ்டீரிங்கும் இருக்குது. அதாவது நீங்கள் ஹைட் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணாமல் லென்த்தும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இன்கேஸ் நீங்கள் ஹைட் கம்மியாக இருந்தீங்கன்னா ஸ்டீரிங்கை நீங்கள் உங்கள் பக்கத்தில் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஃபெசிலிட்டி வந்து இந்த 3 வண்டியில் தான் இருக்குது. ஸோ அதாவது பார்த்தீங்கல்ல பஸ் எப்படி வராங்கன்னு, ஸோ அப்படி தான் இந்த ரேஸ் கோர்ஸில் ஓட்டினா எப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அஃப்கோர்ஸ் இப்போது ஸ்பீட் பிரேக்கர்ஸில் ஏற்றும் போது செகண்ட் கியரே போதும்,
ஈஸியாக ஸ்பீட் பிரேக்கர்ஸ் லோ ஸ்பீடில் ஈஸியாக செகண்ட் கியரே ஒர்க் ஆகுது. மேலும் இந்த டிசிடி ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனை பொறுத்தவரை எப்படின்னா ஷிஃப்ட் தெரியறது இல்லை. இப்போ நான் இன்கேஸ் அழுத்துறேன்னாலுமே அந்த டக்குன்னு கியர் சேஞ்ச் ஆகிடுது. இப்போ 4th இருந்து எப்போ 5th வந்ததுன்னு சுத்தமாக என்னால் சொல்லவே முடியாது. ஸோ இந்த 7 கியர்ஸ் இருக்கிறது இது ஒரு அட்வான்டேஜ். 7 கியர் இருக்கிறதுனால அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் ஆகிறது தெரியாது, சீக்கிரமே ஷிஃப்ட் ஆயிரும். இன்னொன்று என்னன்னா நீங்க இன்டர்மீடியட் ஸ்பீட்ல இருக்கும்போது கியர் பாக்ஸ் வந்து நீங்க எந்த கியர்ல இருக்கணுங்கிறத வந்து யோசிச்சு கியர் மாத்தாது. இப்போ டக்குன்னு எந்த கியர்னாலுமே உங்களுக்கு பவர் கிடைக்கிற மாதிரி ஒரு செட்டிங் இருக்கும். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா 4th இருக்கேன், ஒரு அழுத்த அழுத்தினா ஆட்டோமேட்டிக்கா டக்குன்னு 3rd கியர் வந்து புல்லிங் ஆகுது. ஸோ இந்த ரெஸ்பான்ஸ் டிசிடியோட ஸ்பெஷாலிட்டி, இந்த ரெஸ்பான்ஸ் இன்ஸ்டன்ட் டெலிவரி, இன்ஸ்டன்ட் சேஞ்ச் எல்லாமே அவ்வளவு நல்லா இருக்கும். இந்த டிசிடி ஆட்டோமேட்டிக் பெஸ்ட். இப்போதைய டெக்னாலஜியில, இப்போதைய ஆட்டோமேட்டிக் டெக்னாலஜியில டிசிடி பெஸ்டா இருக்கு பர்ஃபார்மன்ஸ்ல. ஸோ எக்கனாமி அஃப்கோர்ஸ் கொஞ்சம் இது டிசிடி ஆட்டோமேட்டிக்ங்கிறதுனால ஓகே, கொஞ்சம் ஓகேவா தான் இருக்கும். இப்போ இந்த வண்டி இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணும்போது ரீசெட் பண்ணியிருந்தேன் மைலேஜ் மீட்டர். இப்போ நான் இவ்வளவு தூரம் ஓட்டுனதுக்கு கொஞ்சம் அழுத்தி தான் ஓட்டினேன். ஸோ அப்படி ஓட்டுனதுக்குமே 11.5 வரைக்கும் மைலேஜ் கொடுக்குதுன்னு காட்டுது. ஸோ இன்னும் கொஞ்சம் மொட்டத்தனமா ஓட்டினா கொஞ்சம் டெஃபினெட்லி கம்மியாகும். பட் இதே இன்னும் கொஞ்சம் லைட்டா ஓட்டினா இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும், இன்னும் கொஞ்சம் நல்லாவே மைலேஜ் தரும். ஸோ இப்போ ரஃப் ரோடு ஃபீல் எப்படின்னு பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன் நல்லாவே இருக்கு, வண்டியோட ரோபஸ்ட் ஃபீல் நல்லா தெரியுது, ஷேஸ் சாசி வந்து நல்லாவே ஸ்ட்ராங்கா இருக்கு, அது நல்லா ஃபீல் ஆகுது. சஸ்பென்ஷன் ரொம்ப சாஃப்டா இல்ல, அதே மாதிரி ரொம்ப ஹார்டாவும் இல்ல, கரெக்டான செட்டப்ல இருக்கு. ஸோ நல்லா டிரைவர் என்ஜாய் பண்ற டிரைவர்ஸா இருந்தாங்கன்னா கண்டிப்பா இந்த வண்டியை ஓட்டும்போது நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன்னா ஸ்டீரிங் ஃபீல் அஃப்கோர்ஸ் பாத்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் இன்ஸ்டன்டா இருக்கு. அண்ட் தாராளமா என்ஜாய் பண்ணலாம் இந்த வண்டியில. எனக்கு தெரிஞ்ச எந்த குறையும் இல்லை இந்த வண்டியில. ஃபீச்சர்ஸும் சரி, டிரைவ் ஃபீல், கம்ஃபர்ட், சஸ்பென்ஷன் குவாலிட்டி எல்லாமே நல்லா இருக்கு. ஸோ இது ஒரு 3rd ஜென்ரேஷன் Hyundai i20. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நிறையாவே இருக்கு, நிறைய நீங்க பார்க்கலாம். அதாவது மிட் வேரியன்ட்ல இருந்தே போதுமான ஃபீச்சர்ஸ், போதுமான கம்ஃபர்ட் எல்லாமே வந்துருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்பத்தைய ப்ரீமியம் ஹேட்ச்பேக் கேட்டகரியில i20 ஒரு வெரி ஸ்ட்ராங் கண்டெண்டரா இருக்கு. என்னைக்குமே எனக்கு தெரிஞ்சு மாருதி சுசுகி பெலினோ விடவே இது ரொம்பவே நல்லா இருக்கு. இன்டீரியரும் சரி, ஓவரால் குவாலிட்டி, ஃபிட் அண்ட் ஃபினிஷ், ப்ரீமியம் ஃபீல், பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. இப்போ இந்த டிசிடி இந்த 1 லிட்டர் 3 சிலிண்டர் டர்போ இல்லைனாலுமே நார்மலான 1.2 காப்பா பெட்ரோல் இன்ஜின் இருக்கு 5 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷனோட. அந்த இன்ஜினும் பாத்தீங்கன்னா மோசம் இல்லை, 83 PS அப்படின்னாலுமே பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. இப்போ ஒரு ஃப்ரீ ஸ்ட்ரெச் இருக்கு, ஒரு அழுத்தி பார்த்துருவோம். ஸ்போர்ட்ஸ் மோடுனா நீங்க இந்த டிரான்ஸ்மிஷன் லெவலில் லெஃப்ட் தள்ளிங்கன்னா ஸ்போர்ட்ஸ் மோடு, அதாவது அப்படி ஒரு முறுக்கும் அப்படியே போகுது, நல்லா போகும். ஸோ அசால்ட்டா 110 போயிருச்சு. எப்போ கியர் டவுன் ஆகுது, எப்போ கியர் சேஞ்ச் ஆகுதுன்னு எதுவுமே உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. அவ்வளோ ஃபாஸ்டா, அவ்வளோ ஸ்மூதா ரெஸ்பாண்ட் ஆகுது. இந்த டிரான்ஸ்மிஷன், இந்த என்ஜினோட காம்பினேஷன் பக்கா. ஏன்னா இதே என்ஜின், இதே டிரான்ஸ்மிஷன் தான் Hyundai வெனியூலும் இருக்கு. ஸோ அப்படின்னு இருக்கும்போது சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இந்த வண்டி இன்னும் கொஞ்சம் வெயிட் கம்மி வேற. அப்படின்னு இருக்கும்போது பர்ஃபார்மன்ஸ் கேள்வியே இல்லை, அடிச்சு கிளப்பும். இப்போ அதே ஸ்போர்ட்ஸ் மோட்ல அழுத்தி டக்குன்னு நார்மல் மோடு வந்தேன்னா கியர் வந்து ஹையரா சேஞ்ச் ஆகும், கொஞ்சம் மைலேஜ் இன்னும் பெட்டர் ஆகிறதுக்கு கியர் டக்குன்னு சேஞ்ச் ஆகும். ஸோ நார்மலான மோடில் ட்ரைவ் பண்ணும்போது கியர் சேஞ்ச் ஆகிறது 2000 RPM, ஸ்போர்ட்ஸ் மோடில் இருக்கும்போது சேஞ்ச் ஆகிறது அரௌண்ட் 3000 RPM கிட்ட சேஞ்ச் ஆகும். பட் மைலேஜ் வேணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா நீங்க நார்மலா ட்ரைவ் பண்றது பெட்டர். ஸோ இப்போ நம்ம இந்த ரிவ்யூவை கன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ நண்பர்களே, புதிய i20 டிசிடி ஆட்டோமேட்டிக்கை ஒரு வழியாக டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி முடிச்சிட்டோம். என்ன கேட்டால் பர்ஃபார்மன்ஸ்லையும் சரி, கம்ஃபர்ட், ஸ்பேஸ், ஓவரால் ஃபீச்சர்ஸ் எல்லாத்துலேயுமே i20 டாப்பாக இருக்குது. ப்ரைஸஸ் கொஞ்சம் ப்ரீமியமாக இருந்தாலுமே வண்டி வர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன். இதோட ப்ரைஸஸ் இந்த ஸ்க்ரீனில் ஆட்டோமேட்டிக்காக இப்போ வந்திருக்கும்.
ஓவரால் பார்க்கும்போது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தாலுமே நல்லாவே இருக்குது. ஒர்த்து 100% ஒர்த்து. அவ்வளோ ஃபீச்சர்ஸ் நிறையா கொடுத்துருக்காங்க. ஸோ மேலும் புக்கிங்ஸ் அண்ட் டெஸ்ட் டிரைவ்க்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். சந்திரா ஹுண்டாய் நம்பர் உங்கள் ஸ்க்ரீனில் ஆட்டோமேட்டிக்லி வந்துடும். ஸோ மீன்வைல் திஸ் விப் ரஜேஷ். மேலும் பல வீடியோக்களில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.